ஒரு சிறிய நகரத்தில் இப்ராஹிம் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். தினமும் தொழுகையை தவறாமல் செய்து அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடன் வாழ்ந்தான். அவன் தந்தை உடல்நலக் குறைவால் வேலை செய்ய முடியாத நிலையில் இருந்ததால் குடும்ப பொறுப்பு இப்ராஹிமின் மேல் இருந்தது. ஒரு நாள் வேலைக்குச் செல்லும் வழியில் இப்ராஹிம் ஒரு பணப்பையை கண்டான். அதில் அதிகமான பணம் இருந்தது. அந்த பணத்தை வைத்துக் கொண்டால் வீட்டுச் செலவுகளுக்கு உதவியாக இருக்கும் என்று அவன் மனதில் தோன்றியது. ஆனால் உடனே அவன் மனசாட்சி அவனை தடுத்தது. ஹராம் பணம் என் வாழ்க்கையில் நிம்மதியை தராது என்று நினைத்து அல்லாஹ்விடம் அமைதியாக துவா செய்தான். அந்த பணப்பையை அருகிலிருந்த பள்ளிவாசலின் இமாமிடம் ஒப்படைத்தான். சில நேரத்தில் அந்த பணப்பையின் உரிமையாளர் வந்து மகிழ்ச்சியுடன் கண்ணீர் மல்க இப்ராஹிமுக்கு நன்றி தெரிவித்தார். பரிசளிக்க முயன்றபோது இப்ராஹிம் மறுத்து, என் பரிசு அல்லாஹ்விடம் இருக்கிறது என்றான். நேர்மையும் ஈமானும் உள்ளவர்களை அல்லாஹ் எப்போதும் கைவிட மாட்டான்.